பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கிடுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசுக்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சுமார் 1,00,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது திருவாரூரில் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரிலிருந்து தமிழக வெற்றிக் கழக அரசு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாத நிலையில் ஆற்று பாசன நம்பியுள்ள சுமார் 1,88,000 ஏக்கர் நிலங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை மேற்கொண்டனர். ஒரு ஏக்கர் நிலத்தின் நெற்பயிர் சாகுபடிக்கு செய்வதற்கு உடல் உழைப்போடு சுமார் 25,000 ரூபாய் விவசாயிகளுக்கு செலவாகி உள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முழுவதும் சுமார் 1,00,000 ஏக்கரில் பயிர் செய்த குறுவை நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்படைந்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசு உடனடியாக வருவாய் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளை டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் அனுப்பி நெற்கதிர்கள் பாதிப்படைந்துள்ள விவசாய நிலங்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கிடுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசுக்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சுமார் 1,00,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது திருவாரூரில் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரிலிருந்து தமிழக வெற்றிக் கழக அரசு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாத நிலையில் ஆற்று பாசன நம்பியுள்ள சுமார் 1,88,000 ஏக்கர் நிலங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை மேற்கொண்டனர். ஒரு ஏக்கர் நிலத்தின் நெற்பயிர் சாகுபடிக்கு செய்வதற்கு உடல் உழைப்போடு சுமார் 25,000 ரூபாய் விவசாயிகளுக்கு செலவாகி உள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முழுவதும் சுமார் 1,00,000 ஏக்கரில் பயிர் செய்த குறுவை நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்படைந்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசு உடனடியாக வருவாய் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளை டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் அனுப்பி நெற்கதிர்கள் பாதிப்படைந்துள்ள விவசாய நிலங்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.